இந்திய அளவில் தமிழ்நாட்டில் முதலிடம் வர மாதிரி இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு பேச்சு அடிப்படுது. இதெல்லாம் எலெக்ஷனில் தீவிரமாக பிரதிபலிக்கும். ஆனால் நம்ம தமிழக முதல்வர் என்ன நினைக்கிறாருன்னா, யார் எப்படி போன நமக்கு என்ன ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நினைக்கிறாரு. அது மாதிரிலாம் நடக்காது. நான் பொதுத் தலைவர் என்று சொல்லிக் அதனால் கூட இந்த மாதிரி வன்கொடுமைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒரு பக்கம் அவர் பொதுத் தலைவர் என்றாரு, ஒரு பக்கம் அம்பேத்கர் படம் வச்சுக்கின்னு புத்தர் படம் வச்சுக்கின்னு ஊரை ஏமாற்றுகிறார். தமிழ்நாடு மக்களை என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். அனைவருக்கும் ஜெய் பீம், நமோ புத்தாய. நேற்று நடந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில். நமது அமைப்புகள் எல்லாம் சைலன்ஸ் எடுக்கிறாங்க. என்ன தெரியல, சின்னதுரை என்பவரை ஏற்கனவே வீட்டில் புகுந்து வச்சுட்டாங்க. சரி, அந்த பிரச்சனை கொஞ்சம் நாளாகி போச்சு, கம்முன்னு அடங்கிருக்கு. இப்போ நேற்று திருப்பி 5 பேர் அவரை தாக்கி வெட்டியிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் யாரையும் சேர்க்கலை, அவங்க அம்மா மட்டும் கூட இருக்கிற மாதிரி ஒரு பரவலான செய்தி. யாரையும் உள்ளே அனுப்பலை. தமிழ்நாடு கவர்மெண்ட் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விரோதமான ஆட்சி தான் நடத்தி கொண்டு வருகிறது. அதனால் அதிகாரிகளுக்கும் காவல்துறையினருக்கும் பயம் இல்லாமல் போச்சு. எந்த சம்பவம் எங்கே நடந்தாலும் அவங்க கண்டிக்கிறதே இல்லை. முக்கியமாக எஸ்சி மக்களுக்கு எது நடந்தாலும் அவங்க கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டு வருகிறது தமிழ்நாட்டில். இந்திய அளவில் தமிழ்நாட்டில் முதலிடம் வர மாதிரி இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஒரு பேச்சு அடிப்படுது. இதெல்லாம் எலெக்ஷனில் தீவிரமாக பிரதிபலிக்கும். ஆனால் நம்ம தமிழக முதல்வர் என்ன நினைக்கிறாருன்னா, யார் எப்படி போன நமக்கு என்ன ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு நினைக்கிறாரு. அது மாதிரிலாம் நடக்காது. மக்களை அனைத்து விஷயங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நல்ல விழிப்புணர்வு அடைகிறார்கள் மக்கள். ஃபஸ்ட்டு மாதிரி இல்லை. ஒரு சின்ன விஷயமானாலும் மீடியா மூலம், வாட்ஸ்அப் மூலமாக மக்கள் மத்தியில் போய்கொண்டு இருக்கிறது. ஒரு சின்ன கிராமத்துக்கு கூட போகுது செய்திகள். தமிழ்நாடு இது ஏன் தடுக்க முடிய மாட்டேங்குது, வேணுமென ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னா, நம்ம சமுதாய மக்கள், நமது தலைவர்கள், அந்த தலைவர்கள்ல ஒற்றுமில்லை. இப்போ தற்சமயம் நமது ஷெட்யூல்ட் இன மக்கள் மத்தியில் ஒரு வெற்றியிடம் காலியாக இருக்கிறது. அதாவது இது தலைவர் யாருமே இல்லை. இப்போ ஷெட்யூல்ட் இனத்துக்கு நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கும் திருமாவளவன் அவர்கள் நான் பொதுத் தலைவர் என்று சொல்லிக் அதனால் கூட இந்த மாதிரி வன்கொடுமைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு ஏற்படுகிறது. ஒரு பக்கம் அவர் பொதுத் தலைவர் என்றாரு, ஒரு பக்கம் அம்பேத்கர் படம் வச்சுக்கின்னு புத்தர் படம் வச்சுக்கின்னு ஊரை ஏமாற்றுகிறார். தமிழ்நாடு மக்களை ஏமாற்றுகிறார், அரசாங்கத்தை ஏமாற்றுகிறார். இன்னைக்கு நடந்த பிரச்சனை மிகவும் பயங்கரமான விஷயம். இந்தியாவில் வேங்கவேலுக்கு அப்புறம் இந்த சின்னதுரை விஷயம்தான் அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் இது வரல திருமாவளவன் ஏன் அறிக்கை கொடுக்கல? இதே போய் பார்த்துருக்கணுமா இல்லையா? அதே ஒரு முஸ்லீமுக்கு ஏதாவது நடந்த உடனே பார்ப்பாரா இல்லையா? போய் அனைவரும் அரசாங்கத்தை இருக்கட்டும், சிஎம் மாதிரி கொடுப்பாரு முஸ்லீமுக்கு ஏதாவது ஆச்சுன்னா. ஆனால் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு எது நடந்தாலும்
யாருமே கண்டுக்கிறது இல்லை. இப்போ பாரு முந்த நேரத்து வந்து அம்பேத்கர் பிறந்தநாள் விழா. அந்த அம்பேத்கர் படத்திற்கு மாலை அணிவிக்கிறார், அஞ்சலி செலுத்துகிறாங்க, மலரஞ்சலி. அதில் வந்து நம்ம சிஎம் வந்து பூட்டோடு இருக்கிறாரு. ஏன் பூட்டு கட்ட முடியாதா அவருக்கு? அது இன்னொரு படம் போட்டு வெளியிட்டாங்க. அவங்க அப்பா படத்துக்கு போடுற மட்டும் காலில் செருப்பு பூட்டு எல்லாம் இல்லாமல் இருக்கிறாரு. அப்போ அவங்க அப்பா வந்து கடவுள் மாதிரி, அம்பேத்கர் வந்து சும்மா நாம் காசுக்கு பண்ணுறான்ற மாதிரி கணக்கு. அது ஒரு பயம் இல்லை, அக்கறை இல்லை, ஒரு கேர்லெஸ்னஸ்ஸு. சரி, அவர் மட்டும் இருக்கிறாரா பரவாயில்ல, ஏன்னா அவர் சமுதாயத்துக்கு அவர் சம்பந்தம் இல்லை, அவர் மாற்று சமுதாயம். கூட திருமாவளவன் இருக்கிற பக்கத்தில் அவரும் பூட்டு அணிஞ்சிருக்கிறாரு. இதனால் என்ன தெரியுதானா, நான் வந்து பொதுத்தலைவர்னு சொல்றேன் இல்லையா, அது நிரூபிக்கிறார் அங்க. ஏன்னா பொதுத்தலைவர்கள் தான் அந்த மன உணர்வு வரும். சைக்காலஜிக்கலாக சட்டை பண்ண மாட்டாங்க. இப்போ நான் புத்திஸ்ட்டு, நான் இந்து கடவுளை பார்த்தா நான் சட்டை பண்ண மாட்டேன், நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். கோயிலுக்கு கீழே எதையும் நான் கும்பிடுறதில்லை. ஏன்னா என்னுடைய சைக்காலஜிக்கல் மைண்ட் அந்த மாதிரி வந்து அவர் வந்து பொதுத்தலைவர் சொல்லி அவருக்கு அந்த மாதிரி பழக்கம் வந்துருச்சு. ஒரு அம்பேத்கர் வந்து நமக்கு ஒரு கடவுள் மாதிரி. அவர் இல்லைன்னா நீ இவ்வளோ தொழில் வந்திருப்பியா? நீ அம்பேத்கர் பேர் சொல்லிதான் நீ தலைவரான. சரி, சிஎம்முக்கு தெரியாது, விட்டு தெரியாதுன்னு இல்லை, அவர் மாற்று சமுதாயம், அவர் சிந்தனை அப்படிதான் இருக்கும். உனக்கே இது இல்லை, எல்லாமே இப்போ விமர்சனம் வந்ததா இல்லையா? எங்கே பார்த்தாலும் அந்த படம் தான் இப்போ வாட்ஸ்அப்பில் கோடிக்கணக்கில் பார்க்குறாங்க. இது கெட்ட பேரெல்லாம் தேவையா? நான் 2 வருஷம் முன்னா வந்து துறைமுகத்தில் மாலை போடுறப்போ அந்த சேர்மேனு, துறைமுக சேர்மேனு ஷூ அணிந்து மேலே போனார். நான் உடனே அன்றைக்கி சாயந்தரமே கம்ப்ளைண்ட் போட்டேன் அவருக்கு, இது மாதிரி நீ அணிவிச்சிருக்கிற, நாங்கள் வந்து கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு. உடனே அந்த சேர்மேன் வந்து அந்த யூனியன் தலைவர் கூப்பிட்டு, நாகபூஷன் யார், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இது பெருசாக பண்ணாதீங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணார் தலைவர்கிட்ட. அவர் எனக்கு ஃபோனில் சொன்னார், தலைவராக தெரியாமல் நடந்தாமா சொன்னார், ஒன்றும் பெருசு பண்ணாதுன்னு. இல்லைங்க, நான் ஒரு தெரிவித்தேன் அவ்வளோதான் அப்படின்னு. அந்த வருஷத்துலேருந்து எந்த அதிகாரியம் வந்தாலும் ஷூ கீழே கைட்டு தான் மேலே ஏறி மாலை போடுவாங்க. ஒரு சாதாரண ஒரு அதிகாரம் அவர், இன்னும் ஐஏஎஸ் படித்தாலும் அதிகாரம் தான் அவர். ஆனால் ஒரு பெரிய கட்சி தலைவர், நீ சமுதாயத்தை காப்பாற்றுறேன் நீ சொல்கிற தமிழ்நாடு ஃபுல்லாக. எங்கே நடந்தாலும் நீ போகிற வர, ஒரு 60% வந்து சமுதாய தலைவர்னு காட்டுக்கிற. நீ வந்து ஷூ போட்டு அந்த மாதிரி நிற்கலாமா? அதனால தான் இந்த மாதிரிலாம் கொடுமைகள் நடக்குது. நீ ஸ்ட்ராங்காக நடவடிக்கை எடுத்து நான் சமுதாய தலைவர் என்ற உணர்வோடு இருந்தால் இதெல்லாம் நடக்காது தமிழ்நாட்டில். அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் சமுதாய தலைவர் இல்லை, பொது தலைவர் தான். இப்போ இந்த நேரத்தில் வந்து சமுதாயத்துக்கு யாருமே தலைவர் இல்லை, தலைவர் ஒருத்தர் உருவாகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த வெற்றி அடைமன்றது காலியாக இருக்குது இப்போ சமுதாயத்தில், தமிழ்நாட்டில். அந்த இடம் யார் நிரப்பாங்கன்றது புரியல. இது 1 வருஷம் இருக்குது. அந்த 1 வருஷத்தில் யாராவது லீடரு அந்த வெற்றி இடம் நிரப்புனா அவர் தான் அடுத்த லீடர். எதுக்கு? சமுதாயத்திற்கு, அரசியலுக்கு இல்லை, நான் சொல்லுது சமுதாயத்திற்கு. இதெல்லாம் சமுதாய தலைவர்களை மக்கள் சிந்திச்சு, அனைத்து அமைப்புகள் சிந்திச்சு ஒன்று கூடி நம்ம வந்து இந்த வெற்றிடம் நிரப்பணும். அதில் முழுமுறைச்சா இருக்கணும். அப்போ தான் பயப்படுவாங்க கவர்மெண்ட்டில். இப்போ யாருமே இல்லை லீடரு. அதனால தான் அவர் சட்டக்கூட பண்ணாமல் அவங்க வந்து எது நடந்தாலும் எப்படியா போட்டு நமக்கு தேவையில்லை, நமக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தைரியத்தில் இருக்கிறாங்க. இப்போ சாராய விஷயத்தில் யார் அதிகமாக பாதிக்கப்படுறது? நம்ம சமுதாய மக்கள் தான். ஆனால் அது யாராவது கவனிக்கிறாங்களா? இப்போ கள்ளக்குறிச்சி மேட்டரை எடுத்துக்கலாம். நம்ம கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் இருந்து எத்தனை பேர் இறந்தாங்க. அந்த கேஸ் என்னாச்சு? அதையும் அப்படியே அம்மிக்கிட்டாங்க. ஏன்னா அது நம்ம சமுதாய பிரச்சனை. இங்கே வேங்கவேலில் என்னாச்சு? கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை அக்யூஸ்ட் ஆக்கினாங்க.
பாவம் அவர் பெயில் வாங்கியிருக்கிறாங்க அந்த பசங்க பாவம். எவ்வளோ அநியாயமான விஷயம் இது. மாற்று சமுதாயத்தில் நடக்குமா? இதே வேறு சமுதாயத்தில் இந்த மாதிரி நடந்திருந்தா ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். 1 இயரில் இந்த மாதிரி நடந்திருந்தால் ராமதாஸ் அவங்கெல்லாம் கவனம் இருப்பாங்க. நேரம் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, எப்படி பயங்கர மிரங்கி இருப்பாங்க, கவர்மெண்ட் எப்படி எதிர்ப்பு இருப்பாங்க. ஆனால் நம்ம லேட்டர்னு சொல்லிக்கின்னு இருக்கிற எப்படி இருக்கிறாருங்க? ஏதாவது பண்ணுறாரா? எதுவுமே இல்லை. அன்றைக்கி வந்து மது ஒழிப்பு மாநாடு அறிவிச்சிட்டாரு. அந்த அறிவிப்பு என்னாச்சு? புஸ்வானம் ஆகி போச்சு. அப்படியே அவன் பட்டாசு பாரிஸில் பட்டாசு வாங்கினா அது இப்போ கொளுத்துவான், புஷ்ஷன்னு போயிடும், எவ்வளோ காசு வாங்கி பண்ணி. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதே அவர் அந்த மது ஒழிப்பு போராட்டம் கரெக்டாக நடந்திருந்தால் இந்நேரம் அவர் பெரிய லீடர் ஆகிருப்பார். ஒருத்தர் நம்ம ஆப்போசிட்டை பண்ணுறான், அவரே வந்து உட்காந்து வச்ச நீ என்ன ஆப்போசிட் பண்ணுறன்னு, அதுக்காக நீ என்ன நடத்த போகிற, நீ சமுதாயத்தை எதிர்த்து அங்கே தெரிஞ்சு போச்சு உன்னுடைய வண்டவாளம். அந்த மாதிரி எல்லாம் இருக்காதுங்க. தயவுசெய்து திருமாவளவன் அவர்களே, நீங்கள் வந்து இப்போ கூட சரி, இன்னும் 1 வருஷம் வரைக்கும் எலெக்ஷனுக்கு, இந்த வருஷத்துல இது கரெக்டாக இருந்து நீங்கள் சமுதாயத்துக்காக உழைச்சிக்கோங்க. நாங்கள்லாம் பின்னாலே இருப்போம். உங்களுக்கு எல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க அவங்க எதிரில் யாரும் பேச மாட்டாங்க இப்போ, ஆனால் எல்லாமே உங்களுக்கு திட்டின்னு இருக்கிறாங்க சமுதாயத்தில். இப்போ நீங்கள் பண்ணுற செயலெல்லாம் அவங்க விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் உங்கள் காதுக்கு அது வருதோ இல்லையோ, நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்குறீங்க இல்லையோ தெரியாது எனக்கு. அதாவது ஆலோசனைகள் சரியாக இருந்தால் தான் லீடர் கரெக்டாக இருப்பார். உங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் சரியாக ஆளுங்க இல்லை, நல்லா ஜாலர் அடிக்கிற ஆளுங்க தான் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க. அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறீங்க கம்மனை. ஒருவேளை நீங்கள் நல்லவராக இருக்கலாம், அதை பற்றி நான் உங்களுடைய மனப்பாயம் எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உங்களை வந்து கெடுக்கிறாங்க எல்லாம் சேர்ந்து. அதனால் நீங்கள் சமுதாய உணர்வோட தைரியமாக ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க நீங்கள்? நான் புலி சிங்கம் வீராதி வீர சூராசியர்னு சொன்னீங்க இல்லையா? அதெல்லாம் எங்கே போச்சு உங்ககிட்ட? நாங்கள் எவ்வளோ எதிர்பார்த்தோம். நீங்கள் வந்து இப்போ சிஎம் ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கு, ஆனால் அந்த தகுதி நீங்கள் தான் பயன்படுத்திக்கல. இப்போ பாரு, திரௌபதி அந்த திரௌபதி அம்மன் கோயில் மேட்ரு என்ன ஆச்சு? இன்னைக்கு காலையில் செய்து பார்த்து அதிர்ச்சி ஆகிட்டேன் நான். ஒரு கோர்ட்டு உத்தரவிடுது, அந்த கோர்ட்டையே மதிக்காமல் திருப்பி அவங்க வந்து உள்ளே விடலைன்னா என்ன அர்த்தம்? அது எவ்வளோ அநியாயமான விஷயம். அது இந்த அளவில் இப்போ இன்னைக்கு வந்து கோர்ட் இல்லைன்னா ஊரே நாசனம் ஆகிடும், தேசமே கலவரம் ஆகிடும். அந்த அளவுக்கு கோர்ட்டு உத்தரவு மதிக்கணும். 4வது தூணில் அது பெரிய தூண், அது அரசியலுக்கு மிஞ்சி அது தூண். அந்த மாதிரி கோர்ட்டு உத்தரவு நடக்கலை. இதெல்லாம் யாரு கேட்கணும்? நீங்கள் சமுதாய தலைவர்னு சொல்லிக்கிற நீங்கள் தான் கேட்கணும் போய். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து உடனடியாக தலையிட்டு, மெயினாக திருமாவளவன் அவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் இந்த பிரச்சனைலாம் உடனே தலையிட்டு செய்யணும் என்று எங்களுடைய ஷெட்யூல்டு கூட்டம் சார்பில் உங்களை வந்து அதிகாரமாக கேட்குறோம். ஏன்னா நீங்கள் வந்து எங்கள் சமுதாயத்தாலே உங்களுக்கு தான் கேட்க முடியும். நான் போய் அந்த ராமதாசனு அன்பண்ணனு அந்த பேர் என்ன மற்ற லீடரெல்லாம் நான் சீமானால கேட்க முடியாது. அவங்கெல்லாம் வாய்ச்சோடுதா எல்லாம் வாங்கன்னு. இன்னைக்கு வந்து ராமதாஸ் என்ன கொடுக்குறாரு, எல்லா சமுதாயம் எங்கள் மாநாட்டில் கலந்துக்கிறன்றாரு. ஆனால் கடந்த காலத்தில் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லாத அனைத்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு அமைச்சார். இன்னைக்கு வந்து ஷெட்யூல்டு மக்கள் கூட இதில் கலந்துக்கணும்னு கேட்குறாரு. ஏன்னா எலெக்ஷனுக்காக. அந்த மாதிரி அவங்க எல்லாம் உஷாராக அரசியல் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் கோட்டை விடுறீங்க. நீங்கள் மைனஸ் ஆகிட்டா மைனஸில் வந்துக்கிறீங்க, அவங்க ப்ளஸில் போய்க்கிறாங்க. அதனால் நீங்கள் உடனடியாக இது தலையிட வேண்டும் என்று ஷெட்யூல்டு கூட்டம் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். ஜெய் பீம், நம புத்தாயா.